அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் ஹோட்டல் டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. இப்போ நம்ம எப்படி இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு 24 hours முன்னாடியே இந்த மாதிரி ப்ரௌன் கொண்டக்கடலை, அதாவது மூக்கடலையை ஊற வச்சுக்காங்க நல்ல. அதை இப்போ நம்ம ஒரு வானிலையில் போட்டு ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா வேக வைக்கிறோம். அது நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 70% அது வெந்த பிறகு உடனே அதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பீட்ரூட்டை அதில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இதே மாதிரி அளவுக்கு 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அதாவது அது முங்குற அளவுக்கு வேகிறதுக்கு நல்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. ஒரு 15 minutes அது நல்லா வெந்துடும். இந்த மீன் டைம் நம்ம ஒரு மிக்சியில் ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு, தோல் உரிச்ச பூண்டு ஒரு 6-7 விழுது பூண்டு போட்டு நல்ல துருவல் மாதிரி அரைச்சி வச்சுக்காங்க. தண்ணி ஊற்றி குளகுலன்னு அரைக்கக்கூடாது. இதுக்குள்ளே என்னென்னா அந்த பீட்ரூட்டும் நல்லா வெந்துடும். அதுலேருந்து தண்ணியை வடிகட்டிட்டு பீட்ரூட்டை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. அந்த தண்ணியை எந்த காரணம் கொண்டும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க, அது தனியாக எடுத்து வச்சுக்காங்க. அது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது அதே வானிலையில் ஒரு நல்லெண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதை வெடிக்க விடுங்க. இந்த கடுகு வெடித்த பிறகு கடுகு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா சிவக்க வறுத்துட்டு தனியாக நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறத கொட்டி நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். ஒரு வரமிளகாய் ஒன்று கிள்ளி அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பீட்ரூட்டையும் மூக்கடலையும் வேக வச்சுருக்கோம். அதை அதுலேயே கொட்டி நல்லா அதை வதக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி துருவல் மாதிரி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் துருவல் அதையும் அதில் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அது மேலே தூவி விட்டுட்டு இப்போ நல்லா என்ன பண்ணுங்க, அதை அப்படியே கிளறி விடுங்க. இந்த தேங்காய் துருவி வச்சு அந்த தேங்காய் கலவை, அந்த பீட்ரூட்டு இது நல்ல மிக்ஸ் ஆகணும் ஈவனாக. நல்லா போட்டு அதை வதக்கி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பீட்ரூட் பொரியல் ஹோட்டல் டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக தயாராகிடும். இது சாம்பார் சாதம், வத்த குழம்பு சாதம், இன்ஃபேக்ட் வெறுமனே கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா வெறுமனே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஆரோக்கியத்துக்கு, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல பீட்ரூட் தண்ணியை வடிகட்டி வச்சுருப்பீங்க, அதை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தண்ணி எந்த காரணத்துக்கு ஒன்றும் தூர ஊற்றிடாதீங்க. அது காய் வேக வச்ச தண்ணி, அதில் லேசாக கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு அதை குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல பிளட்டு ஊறுறதுக்கும் அது நல்ல ஒரு ட்ரிங்காக இருக்கும். அதனால் அதை தூர ஊற்றாமல் அதையும் குடிச்சிருங்க. இப்போ அந்த பீட்ரூட் பொரியல் இதே மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் செய்து பார்த்துட்டு, இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு வேண்டுகோளாக, ஒரு உரிமையோடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.